சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பான ICAO விதிகளின்படி குறுக்கு ரன்வேக்களை ஒரே நேரத்தில் இயக்க முடியாது. அதாவது பாதுகாப்பு காரணங்களால் சென்னை ஏர்போர்ட்டில் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு ஓடுதளத்தை மட்டுமே முழுமையாக பயன்படுத்த முடியும். அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளில் சென்னைக்கு வரும் விமானங்களின் எண்ணிக்கை பன்மடங்கு உயரும் போது புதிய விமானங்களை இறக்க இங்கு இடமே இருக்காது. புதிய ரன்வே அமைக்க மீனம்பாக்கத்தை சுற்றி நிலமும் இல்லை. பரந்தூர் வராவிட்டால் சர்வதேச நிறுவனங்கள் சென்னைக்கு வருவதையே நிறுத்திவிடும் ஆபத்தும் உள்ளது. தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு புதிய முதல்வர் விஜய் அவர்களுக்கும் நிச்சயம் இருக்கும். ஆனால் அதற்கு உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு மிக அவசியம். நமக்கு பக்கத்து மாநிலங்களான கர்நாடகா மற்றும் தெலங்கானா ஆகிய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இணையான ஓடுதளங்களுடன் பிரம்மாண்டமாக விரிவடைந்துவிட்டன. சென்னையை பொறுத்தவரை ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் பகுதிகளில் உற்பத்தியாகும் மொபைல் போன்கள், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப சென்னை ஏர்போர்ட் பற்றாக்குறையாக உள்ளது.